வணக்கங்க. அமுதமிகில் சமையல் அன்னைக்கு என்ன வீடியோனா, காலையில் கஞ்சி சாப்பிட்றதுக்காண்டி ஒரு கருவேப்பிலை துவையாக இருக்கணும். கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை இது மாதிரி கொழுந்தா இளங்கருவேப்பிலையாக இருக்கணும். அப்போ தான் துவையை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, நான் 3 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதாங்க. இது நல்லா வதக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டு நம்ம அடித்து கஞ்சிக்கோ இல்லை இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அவ்வளோ சத்துக்களும் நிறைஞ்சது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது வெளியூர் போகிறதுக்கு புளி சாதம் கொண்டு போகிறதுக்காண்டி இந்த துவையலை நம்ம அரைச்சி கொண்டு போகலாம். ஆனால் அப்போ அரைக்கும்போது இந்த தக்காளிக்கு பதில் கொஞ்சம் புளியை போட்டு நீங்கள் வதக்கி அரைக்கணும். அப்போ தான் கெடாது. தக்காளி உடனே தான் சாப்பிடலாம். அதுக்குள்ளே தான் அது. மறக்காமல் கட்டாயம் கருவேப்பிலை கிடச்சா உடனே சட்டுன்னு இது மாதிரி செய்யுங்க. ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க. ஆயில் விட்டுட்டேன். பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய் போடுங்க. அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. எல்லாத்தையுமே சேர்த்தாப்புல கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா கருவேப்பிலை வதங்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். வதக்குனா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வரன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிவிடணும். அப்போ தான் டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் வதங்கிடும். அடுத்த சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கிங்க. வதக்கி கொடுத்தோடனே இந்த துவையலுக்கு தேவையான வதங்கும் உப்பை சேர்த்துக்கணும். துவையலுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கணும். உப்பு போட்டோடனே நல்லா சட்டுன்னு வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கட்டாயம் கொஞ்சம் கொழுந்து கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வதங்கினோன்னே எண்ணெயே இருக்காது. கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய்க்கும் அந்த கருவேப்பிலைக்கும். நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு அடித்து காமிக்கிறேன். கருவேப்பிலை துவையை ரெடி பண்ணிட்டோம். செம்மையாக இருக்கும். கஞ்சிக்கு ஒரு சட்டி சாதம் சாப்பிடலாம். 10 இட்லி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக 5 நிமிஷத்தில் அரைக்கலாம். கருவேப்பிலை எங்கள் ஊரில் வேணுங்கிறது இருக்குது. நம்ம வீட்டில் வண்டியாக ஒடிக்கலாம். அதனால் நான் அடிக்கடி கருவேப்பிலை அதிகமாக தான் சேர்த்துக்கிறது. இந்த துவையை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.